முடிகோலும் ஆதி பொன்னால் முடிகோலும் அமரலோக கையில அந்த கைலாச வாசலில் பொண்ணு வெள்ளி கைலாசம் யாரெல்லாம் ஆண்டுவார் பகவானும் பார்வதியும் பார கையிலே கொலுவிருந்தார் வைகுண்ட லோகத்திலே பெருமாளோடு லட்சுமியும் அப்படி பிரம்மலோகம் நன்னதியில பிரம்மாவோடு சரஸ்வதியும் இந்திர லோகத்திலே தேவ இந்திரனோ இந்திராணியோ இந்திர லோகத்திலே படி கைலாச வாசலில சிவபெருமான் ஆதிசக்தியான பார்வதியோ கொலுவிருக்கும் நாளையில வைகுண்ட தளமதியில எம்பெருமாளோடு லட்சுமியோ பிரம்மலோகம் தன்னதியில பிரம்மாவோடு சரஸ்வதியோ இந்திர லோகத்திலே தேவ இந்திரனும் இந்திராணியோ ஆண்டு வரும் நாளையிலே ஆகாயத்தில் சூரியனா அன்பு குழி சந்திரனா அன்பு குழி சந்திரனா அவடி ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூலி சந்திர அண்டத்திலம் பல கோடி நல்ல நட்சத்திர கூட்டங்கள் ஆகாயவாணியோடு அம்மையான கங்காதேவி இந்த பூமி பாரம் சுமப்பதற்கு பூமி பாரம் கங்கா பூமாதேவி பூமாதேவி குழுவிருந்தா தானாக விளைத்த ஆதிவள்ளியில் கைலாச மாமலையில் சாட்சாதி சங்கரனாகி சிவபெருமானோடு ஆதிபரா சக்தியான அம்மை உமையாள் பார்வதாதேவி வைகுண்ட லோகத்திலும் பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மதேவனோடு கலைமகளாகிய சரஸ்வதியும் இந்திரலோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணத்தில் மன்னனாகிய தெய்வேந்திரந்திராணி குலுவாக அமர்ந்திருக்க ஆண்டவராகிய சிவபெருமான் ஆதிவள்ளி கைலாச பர்வதத்தில் ஆனைத்தோல் ஆசனத்தில் அதோடு மதிய குடை விழா நடைபெற்று முடிந்தவுடனே ஆலமரத்து அப்பன் மாயாண்டி ஐயனுடைய வாசல்ல மாபெரும் அன்னதானம் நடைபெற இருப்பதனால் அனைத்து பக்தகோடி மக்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆலமரத்து மாயாண்டி சுடலை ஐயனுடைய கோவில் குடை விழாவை முன்னிட்டு மதிய குடை விழா நடைபெற்று முடிந்தவுடனே மாபெரும் அன்னதானம் நடைபெற இருப்பதனால் அனைத்து பக்தோடி மெய்யன்பர்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆக அப்படியாக இருக்க கைலாச பர்வதத்தில் ஆனைத்தோல் ஆசேனத்தில் பகவான் புலிதோலை அறையில் கட்டி
சாட்சாதி சிவபெருமா சிவபேருமா சங்கரனார் கொலுவீருக்க கொலுவீருக்க அந்த பகவானுடைய இடது போரா இடது போறோம் சக்தி பார்வதியாளான மர்ந்தா மர்ந்தா பகவானுடைய வலது பூரா இடது போறோம் மூத்த மகன் கணபதியும் கணபதியும் இளைய மகன் வேல்முருகன் அப்படி இன்பமோடு கொலுவீருக்க ஆண்டு வரும் நாளையில இந்த பூமி பாரம் சுமப்பதற்கு ஐயனை சுமப்பதற்கு பூமாதேவி கொலுவீருந்தாள் பூமாதேவி கொலுவீருந்தா அவடி கீழ் திசைக்கு சூரியனா மேல் திசைக்கு மேகவர்ணன் வடதிசைக்கு குபேரனும் தென் திசைக்கு தெய்வேந்திரன் அவடி கொலுவிருக்கும் நாளையில நல்ல தேவாதி தேவுக்களா தேவாதி தேவ சித்தாதி கூட்டங்கேலா அவடி மூவாதி மூவர்களா பத்து முக்கோடி நல்ல தேவுக்களா 48 ரிஷிமார்கள் அவடி கிண்ணரங்கம்பூரோட காந்தருவர் கொலுவீருக்கும் நாளையில அகத்தியராம் புலந்தீடரா அழகு கும்ப மாமோனியா குழந்தீடரா என்னடல்ல தேவாதி தேவுக்கள் இன்பமோடு வாழ்ந்து வரக்கூடிய ஆதி கைலாச பர்வதத்தில் 33 கோடி தேவாதி தேவுக்கள் 44,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கெம்புருடர் கிரீடகாந்தர்வர் நாரதர் வித்தியாதார தும்புரு கலைக்கோட்டு மாமுனி அஷ்டமணி மச்சரிசி கோரக்கர் வள்ளுவர் இந்திரன் சந்திரன் வாயு வருணன் அக்கினி ஈசானியன் யமதர்மன் போன்ற திக்குப்பாளர்கள் எல்லாம் கைலாச பர்வதத்திலே குழுவாக அமர்ந்திருக்கிறார். கீழ்திசைக்கு சூரியன் காவல், மேல் திசைக்கு மேகவர்ணன் காவல், வடதிசைக்கு குபேரன் காவலாக இருக்க, தென் திசைக்கு தெய்வேந்திரன் காவலாக அமர்ந்தார். அப்படி நாரதர் நல்முனி 4 லட்சம் வேப்படைகள் கும்பத்தில் பிறந்த பிள்ளை கும்பமுனி பெரிய சுவாமி அந்த கைலாச பர்வதத்தில் குழுவாக அமர்ந்திருக்கும் போது அப்படி குழுவு இருக்கும் நாளே கைலாச வாசலில மும்மூர்த்திகள் 1 கோடி அங்க முத்தோழிலை செய்துவார். அங்கே முத்தோழிலை செய்துவார். அவடி வடைத்தல் என்றும் காத்தல் என்றும் அளித்தல் என்று சொல்லுகின்ற மும்மூர்த்திகள் 1 கோடி முத்தொழிலை செய்துவார். அதில் படைப்பதற்கு பிரம்மதேவன் சுவாமி படியடக்க பரமஈசன் காப்பதற்கு எம்பெருமாள் இப்படி மும்மூர்த்திகள் 1 கோடி ஆண்டு வரும் நாளையில பிரம்ம நல்ல தேவனவர் வானலோகம் வர்ணலோகம்
இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் ஐயனை வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் இப்படி அதளமென்றும் சுதளமென்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லி ஈரேழு உலகமெல்லாம் அங்கே இன்பமோடு தான் படைத்தான் அடே ஓட் 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 அவடி 14 நல்ல உலகமெல்லாம் படைத்தார்கள் ஒன்று கூடி அப்பேற்பட்ட பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை செய்து வரக்கூடிய காலம் வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் அம்மா சத்தியலோகம் யமலோகம் அதளம் சுதளம் ராஜதளம் சரி ஆதி பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 உலகத்தை படைத்தார்கள் மும்மூர்த்திகளும் அப்படி 14 உலகத்தை படைத்து ஆமா 7 சப்தா சாகரத்தையும் படைத்து 1008 புவனம் மண்டசராசரங்கள் அத்தனையும் படைத்தார்கள் இந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அப்படி படைத்திருக்கும் தருணத்தில் என்னையா அதோடு நமக்கு சரி இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமா ஆமா நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த இந்த யாதவார் குல பூமான்கள் நடத்தி வரக்கூடிய இந்த அப்பன் ஆலமரத்து மாயாண்டி சுடலை ஐயனுடைய வாசலில் அப்பன் மாயாண்டியினுடைய கதை பாடும் தருணம் இந்த மகாசபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்ல சிறிமான் பூமான் கனகவான் அன்பிற்கும் ஆஷா பாஷத்திற்கும் உரித்தான உயர் திருவாளர் ஐயா அழகப்ப கோனார் அவர்களுடைய அன்பு மகன் இந்திய இராணுவத்துறை அதிலே சரி பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீமான் அதாவது என்ன முன்னாள் இந்திய ராணுவ வீரர் அன்னார் அவர்கள் பரமசிவ கோனார் அவர்கள் எக்ஸ் ஆர்மி ஆக அவர்கள் சார்பாக அழகப்ப கோனார் அவர்கள் அருந்தவத்தால் பெற்றெடுத்த அன்பு மகன் சரி ஆர்மியிலே ராணுவத்துறையிலே பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய உயர் திருவாளர் ஐயா பரமசிவ கோனார் அவர்கள் ஐயா அவருடைய தங்க திருகரத்தினால் இந்த மகா சபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள் அண்ணார் அவர்களெல்லாம் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் ஐயா பட்டினல்லே வருக வேண்டும் உங்க வேண்டும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் மனைவி நல்ல மக்களோடு ஐயனே மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மரத்து மாயாண்டி என் சுடலையுடைய கருமையாலே சுந்தர கருவையா வாழ வேண்டும் தாய பிரம்மபீடம் பிறந்த என் தாயான பேட்டியம்மா பேட்டியம்மாள் கருவையாலே பேரும் புகழுடனே வாழ வேண்டும் அப்பன் முண்ட சுவாமி அருளாலே என்றைக்கும் முசியாமல் வாழ வேண்டும் சின்ன தம்பி அருளாலே சின்ன தம்பி சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் சுவாமி அருளாலே வாழ வேண்டும்
வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு அந்த மும்மூர்த்திகள் ஒன்று கோடி படைத்த 14 உலகத்தில படைக்கும் நல்ல தொழிலை கொண்ட பிரம்ம நல்ல தேவனவர் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்களையும் 4 லட்சம் நல்ல மனுக்களையும் யானை வரை 84 லட்சம் மனுக்களையும் 84 லட்சம் மனுக்களையும் அவளி உருவடித்தான் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன் தான். இந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படைத்தார்களே 14 உலகம். அந்த 14 உலகத்திலேயும் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மதேவன் உருவடித்தான் மனுக்களை. ஓர் அறிவு கொண்ட புழுப்பூச்சி இனங்கள், ஈர் அறிவு கொண்ட நீர்வாழ் உயிரினங்கள், 3 அறிவு கொண்ட ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், 4 அறிவு கொண்ட பச்சை பறவை இனங்கள், 5 அறிவு கொண்ட ஆடு மாடு போன்ற விலங்கினங்கள். இத்தனையும் படைத்த பிரம்மன் பார்த்தான், இவைகளை படைத்ததினால் நமக்கு பேர் முகழும் கிடையாது. உலகத்தில் தெய்வந்தான் பெரிதென்று சொல்ல வேண்டுமானால், நம்மளை கரமெடுத்து வணங்க வேண்டுமே ஆனால் 6 அறிவு கொண்ட மானிட மனுக்களை நாம பிறவி செய்யணும் என்று திருவுள்ளம் கொண்ட பிரம்மன் மனிதர்களுக்கு மட்டும் 6வது அறிவாகிய பகுத்தறிவை கொடுத்து இந்த பூவுலகிலே பிறவி செய்தான் பிரம்மன். அப்படி ஓர் அறிவு முதல் 6 அறிவு கொண்ட மானிட மனுக்களை இந்த பிரம்மதேவன் உருவடிக்க, அப்படி பகவான் வந்து உயிர் கொடுக்க, உயிர் கொடுத்த வேளையில படைத்து விட்ட மனுக்கள் எல்லாம், படைத்து விட்ட மனுக்கள் எல்லாம் பசியோடு கண்டா பட்டினி பசியுமாக இருக்குதையா. எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராஜிகளையும் உருவடித்தான் பிரம்மதேவன். அதற்கு உயிர் கொடுத்தார் உடையோராகிய சிவபெருமான். எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராஜிகளை உருவடிக்க பகவான் உயிரை கொடுக்க, உயிர் பெற்ற மனுக்கள் எல்லாம் பட்டினி பசியோடு இருக்கு. இந்த ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார், படைத்த மனுக்கள் எல்லாம் பட்டினி பசியோடு இருந்தா பகவானுக்கு பொறுக்குமா? பெத்த பிள்ளைகள் பசியோடு இருந்தா தாய் தகப்ப மனசு தாங்குமா? தாம் பட்னியா கிடந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுடைய பசி அமர்த்தணும்னு தாயின் தகப்பன்னு நினைப்பாங்க. அதை போல இந்த உலகத்தில் வாழும் ஜீவராசிகளுக்கெல்லாம் தாயின் தகப்பா அந்த பகவானும் பார்வதியும் தானே. அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட கருணாமூர்த்தி கரைக்கண்டனாகி சிவபெருமான் பார்த்தார், பிரம்மன் படைத்த மானிட மனுக்களுக்கெல்லாம் நாம படி இழக்கணும். படி இழக்கணுமானா பார்வதியினுடைய துணை இருந்தா தானே நடக்கும் என்று கைலாச வாசல்ல தன்னல் நர்மியாக இருந்த பகவான் யார் அழைக்கார் தெரியுமா? அந்த ஆதிசக்தி பார்வதி. ஆதிசக்தி பார்வதியை ஆண்டவன் அழைத்த வாடி பெண்ண பார்வதியே, வாடி பெண்ண பார்வதியே, வார்த்தை வந்த சொல்லை கேளு. இந்த பிரம்மதேவன் படைத்ததோர் 7 உலகத்தில் எறும்பு முதல் யானை 84 லட்சம் மனுக்களை பிரம்மனவன் உருவடித்தான். பகவான் நான் உயிர் கொடுத்து உயிர் பெற்ற மனுக்கள் எல்லாம் பட்டினியும் பழியுமாக பார்வதியே இருக்குதம்மா. அதனால பார்வதி விட்ட மனுக்களுக்கு அடைத்து விட்ட மனுக்களுக்கு வழியளக்கும் அம்மா.
ஈரேழு உலகத்தில் ஆயிரை இழக்க வேண்டும் அதனால பார்வதி வடக்கு கோட்டை வாசல் சென்று அளக்கும்படி கையிலெடுத்து நாளில் நல்லதனை இழந்து நாளில் நல்ல இழந்து அதன் கையில் தருவாயம்மா அப்படி நாளில் நல்ல தினை இழந்து அதன் கையில் தருவாயம்மா தருவாயம்மா உரிய அரிசி தினை இழந்து வடையன் கையில் தருவாயம்மா தருவாயம்மா படியரிசி தினை இழந்து பார்வதிய பகவான் கையில் தருவாயம்மா தருவாயம்மா பகவான் கையில் தருவாயம்மா தருவாயம்மா படியரிசி தினை இழந்து தருவாயம்மா அவடி படி இழந்து தருவையா பகவான் இந்த பரமையி 14 உலகம் படியளந்து வரவேன் அம்மா நீரை இழந்து தருவையா ஈரேழு உலகம் நானுயரை இழந்து வருவேன் அம்மா என்று பகவானும் சொன்ன போது பார்வதியா உமையவர் ஆண்டவன் பகவானுடைய வார்த்தை கேட்டு அந்த வடக்கு கோட்டை வாசலுக்கு வடக்கு கோட்டை வாசலுக்கு அந்த வாராளே பார்வதியா ஆண்டவனாகி சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படி இழக்கும் பொருட்டாக கைலாச வாசலில் ஆதிபராசக்தியான பார்வதி அழைத்தார் பகவான். அம்மா ஆதிபராசக்தி உமையவளே, பிரம்மன் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பகவான் படி இழக்க வேண்டும். அதனால் உன்னுடைய கையாலே ஆளாக்கத்தனை இழந்த ஆண்டவன் கையிலே தருவையான ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் நான் படி இழந்து வருவேன். அம்மா உரிய ரிசி இத்தனை இழந்து தருவையானால் உலகமெல்லாம் பகவான் படி இழந்து வருவேன் என்று சொல்லும் போது அதே தருணத்தில் நமக்கு படி இழந்த சிரிமான் இந்த அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலையினுடைய ஆலயத்தில் முன்னோடும் தெய்வமாக இருக்கக்கூடிய அப்பனாகி சின்னதம்பி சுவாமி, எங்க சின்னத்தம்பி சுவாமியினுடைய கோமரத்தார்கள். மூத்த கோமரம் தலைமை கோமரம். அன்பிற்கும் ஆழா வாசத்திற்கு உரித்தான அன்புள்ள பெரியப்பா சைலப்ப கோனார் அவர்கள், அவர்களுடைய அன்பு மகன் அருமை சகோதரர் ஐயா எஸ் முத்துச்சாமி கோனார் அவர்கள், அவரோடு எஸ் செல்லத்துறை கோனார் அவர்கள், அவர்களோடு சைலப்ப கோனார் அவருடைய பேரம்மார்கள் இசக்கி முத்து அவர்கள், இசக்கி மாறி, செல்வ லட்சுமணன், இசக்கி சைலப்பன் அவர்கள், அவர்களோடு பெரியப்பா சைலப்ப கோனாருடைய கொள்ளு பேரன் முத்து சுபாஷ் அவர்கள் பால இலக்கியா ஆக அவருடைய குடும்பத்தின் சார்பாக அவர்களுடைய சைலப்ப கோனார் அவருடைய மகன்கள் பேரன்கள் அவரோடு கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவருடைய குடும்பத்தின் சார்பாக நேற்று இரவு நமக்கு அன்பு பாராட்டினார்கள். இப்பொழுது மதிய குடை விழா நெருங்கும் நேரம். இப்பொழுது அவருடைய தங்க திருகிறதுனால நமக்கு மறுபடியும் 101 ரூபாய் 101 கோடியாக அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் எல்லார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும் ஐயா, வளர வேண்டும். என்னைக்கு வாழை அடி நல்ல வாழையாக வளர வேண்டும்.
வட்டி நல்லோ பெருக வேண்டும் பெருக வேண்டும் ஐயனை பால் பானை அது பொங்க வேண்டும் பேட்டி அம்மாளுட அருளாலும் மணிவிளக்கில் வந்து பிறந்த தெய்வம் பிறந்த தெய்வம் ஆலமரத்து ஐயா ஜெயமாயாண்டியுட கிருபையாலும் முண்டசாமியுட அருளாலும் சின்ன தம்பி கிருபையாலே கிருபையாலே சீரும் சிறப்போடு அவர்கள் வாழ வேண்டும் ஆடு கிருபையாலே அவடி தூண்டாத மணி விளக்கில் சுடரோடி பிறந்த மகன் எங்க மாயாண்டி கிருபையாலும் எங்க சின்ன தம்பியினுடைய அருளாலும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் ஐயாவுக்கு நாளைக்குல உச்சகட்டமான நேரம் இன்னைக்கு அப்ப மாயாண்டிக்கு மதிய கூட நடக்கும் நேரம் எங்க அப்பனாகிய மாயாண்டி கைலாச வாசல எப்படி பிறக்கார் தெரியுமா இந்த ஆதிபரா சக்தியான பார்வதி படி அளக்க வேணுமே என்று ஆளாக்கு திணையிழந்து ஆண்டவன் பகவான் கரத்துல கொடுக்க நாளி திணையை வாங்கினார் நாதனாகி எட்டுபெருமான் அவர் நாட்டில் உள்ளவனுக்களுக்கு பகவான் படி அளக்க வேணும் இந்த பகவானான பரமை அவர் படி அளக்க வாரார் அவடி படி அளக்க வாரவாது கைலாச வாசலில கடவுள் தேவி பார்வதியா அந்த கடவுளத்தான் வழிவரித்தா அந்த கைலாச வாசலில கடவுளான சிவபெருமா அப்படியாளாக்கு திணைகள் வாங்கி அகிலம்படி அளக்கவாரா கண்டாளே பார்வதியா கடவுளைத்தான் வழிமறித்தான் ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே சுவாமி அருள் வடிவே கேளும் ஐயா வடி இழக்க போகிறான் பகவான பரம்பொருளை பாரபட்சம் பாராமல் நீங்க படி இழக்க வேண்டும் ஐயா ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஈரேழு உலகமல்ல ஈரேழு சுவாமி இறை இழக்க வேண்டும் ஐயா சுவாமி இறை இழக்க அப்படி 14 உலகமெல்லாம் படியளக்க வேணும் என்று ஆதிபரா சக்தியான அம்மை உமையாள் பார்வதா தேவி ஆண்டவனாகிய பகவான் படியளக்க போகும்போது பகவான் இவளி மறித்தா நான் அளந்து கொடுப்பது ஆளாக்கு திணையல்லவா இதை கொண்டு போய் அகில உலகமெல்லாம் படியளக்க போறேன் என்று போகிறீர்களே பகவானே அதனால் படியளக்க போகும்போது பாரபட்சம் வாராமல் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாம 14 உலகமெல்லாம் நீங்கள் படியளக்க வேண்டும் என்று பார்வதி சொன்னபோது ஆண்டவனாகி சிவபெருமான் பார்த்தார் அம்மா ஆதிபரா சக்தி பார்வதி படைத்த மனுக்களில் பகவானுக்கு பாரபட்சம் என்பது கிடையாது படித்தவன் படியாதவன் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு ஈசனுக்கு ஒருபோதும் கிடையாதம்மா
பெற்ற பிள்ளைகள்ல ஆகக்கூடிய பிள்ளை ஆகாத பிள்ளைனா இருக்கு. காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி உலகத்தில் வாழுகின்ற ஜீவராசிகள் அத்தனை என் மக்கள். பகவானுக்கு எம்மதமோ சம்மதம் தான். கடவுள் இருக்கிறான்னு சொல்றவனுக்கு நான் தான் படி இழக்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு நான் தான் படி இழக்க. பகவானுடைய படியளப்பில் பாரபட்சம் என்பது கிடையாது. ஆனா அவரவர்கள் செய்த ஊழ்வினை பயனுக்கு தக்கவாறு பகவான் நாம் படியளப்பேன் என்ற ஆதிபரா சக்தியான பாரதியிடத்துல சொல்லி இந்த ஆண்ட வண்டி வரும் நல்ல உலகமல் வாசல் விட்டு சிவபெரும் அந்த மலை சரிந்தவர் ரோடுமலை சிட்டு பறக்குமலை அங்க சிறுகுருவி வாழுமலை பாசி நல்ல கடந்தமலை பாசி நல்ல மலை பங்குனி தெரோடுமலை அப்படி நாங்குமலை கொங்குமலை நல்ல முனிவர் எல்லாம் ஏழு நல்ல மலை கடந்து ஈசனான சிவபெருமா பூலோக ராண்டியத்தில் எட்டோடு எட்டு நாளா எட்டோடு எட்டு நாளா அந்த ஈஸ்வரனும் இறையளந்தா. அப்படி 14 உலகமெல்லாம் ஐயா படி இழந்தார் பகவானோ. படி இழந்து இருக்கும் போது பார கைலாச வாசலில தன்னந்தனிமையாக இருந்தவள்டா இந்த பகவான் எப்போ வருவார் என்று பார கையிலே காத்திருந்தா ஐயா ஈசன் எப்ப வருவார் என்று சுவாமி வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தா ஐயா எதிர்பார்த்து காத்திருந்தா ஈசன் எப்போ அவடி கடவுள் எப்போ வருவாரு என்று ஆதிபரா சக்தி பார்வதி 8 8 நாளாக கைலாச வாசல்ல பகவானை எதிர்பார்த்து காத்திருக்க, அதோடு இந்த மகா சபையில அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டியினுடைய வாசல்ல நமக்கு அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான் ஆலமரத்தாருடைய கோமரத்தார், அதாவது அவருடைய குடும்பத்தார்கள் எஸ் சங்கர்லிங்கம் அவர்கள் அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய தலைமை கோமரம். ஆலமரத்து மாயாண்டியுடைய கோமரத்தார்கள் மூத்த கோமர எஸ் சங்கரலிங்கம் அவர்கள் ஐயா, அவர்களோடு பி சங்கரலிங்கம் அவர்கள், எஸ் முத்துச்சாமி அவர்கள், அவரோடு எஸ் செல்லத்துறை அவர்கள், எஸ் மகேஷ் அவர்கள், எஸ் செல்வமுருகன், சி இசக்கி முத்து அவர்கள், எஸ் இசக்கி ராஜா அவர்களோடு எம் இசக்கி மாறி, எம் செல்வ லட்சுமணன், சி இசக்கி சைலப்பன் அவர்கள் ஐயா, அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த மகாசபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அப்பனாகி சொல்லி வர கொடுக்கும் தெய்வம் அப்பா ஆலமரத்து மாயாண்டி, என் துடிகொண்ட தெய்வம். ஆலமரத்து மாயாண்டியுடைய கோமரத்தார்கள் சார்பாக இந்த மகாசபையிலே நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக ஐயனே அள்ளி பணம் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்ததாலே அன்னாரோட குடும்பம் எல்லாம் ஆளுபோல் இலைதளித்து அதுபோல் வேர்கள் உந்தி மூங்கில் போல அண்ண சுத்தம் அவர்கள்
முசியாமல் வாழ வேண்டும் வாழ வேண்டும் மணி விளக்கில் பிறந்த மகன் பிறந்த மகன் ஆரமரத்து சுடலை ஐயா சுடலை ஐயா சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வம் கொடுக்கும் தெய்வம் பேச்சி மகன் மாயாண்டி மாயாண்டி என் மாயாண்டி கிருபையாலே கிருபையாலே மனம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் சுடலையுட அருளாலே 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 கையிலை போல வாழ வேண்டும் வாழ வேண்டும் கையிலை போல வாழ வேண்டும் வாழ வேண்டும் அருளாலே அப்படி என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு ஈஸ்வரியா பார்வதியா பார்வதியா எதிர்பார்த்து காத்திருக்க பகவான் இல்ல பரமஈசன் 14 உலகமெல்லாம் படி இழந்து இறை இழந்து பகவான் கைலாசம் வாராரே கடவுளத்தான் கண்ட போதி வாரும் என்று கேட்பாளா வந்தனங்கள் நடத்துவாளா ஏனென்றுதான் கேட்பாளா பார்வதியா கேட்பாளா எதிர்த்து மொழி உரைப்பாளா எதிர்த்து மொழி உரைப்பாளா எதிர்த்து மொழி உரைப்பாளா அப்படி படி இழந்து வந்ததோர் பகவான கண்ட நேரம் அவ பாதம் தொட்டு வணங்குதாளே ஐயன பாத கூட நடத்துதாள் ஆண்டவன் அரண்மனைக்குள்ளான் அழைத்து பகவான் பசியோடு இருப்பார் என்று பால் பழங்கள் கொடுப்பார் அந்த பசியாரி இருப்பார் பகவானும் பார்வதியும் அப்படி சாப்பிட்டு இளைப்பாரி அங்க தாம்பூலங்கள் அந்தரித்து அவளி அமர்ந்து இருக்கும் வேளையில அருணாளத்தனம் அதில மாணிக்க கையில ஆண்டவன் ஜீவபெரும் அம்மா அம்மா பார்வதி ஆதிசக்தி உமையவளே இன்றையத்த நம்மதிலும் ஈசன் இறை அளக்க வேண்டும் அம்மா பார்வதி உன்னுடைய கையாலே ஆளாக்கு திணை இழந்து இந்த அரணாரையில் தருவாயம்மா ஆண்டவனும் கக்கும் போது ஆதிசக்தி பார்வதியா பகவானவர் கட்டபடி படி இழந்தா இறை இழந்தா பகவான் கையில் தான் கொடுத்தா உரிய அரிசி திணை இழந்தா அந்த உடையும் கையில் நான் கொடுத்தா உடையும் கையில் நான் கொடுத்தா படி படி அரிசி தினை இழந்த கையில் நான் கொடுத்த வண்டி வரும் நல்ல உலகம் வாரார இந்த பகவான் தினந்தனமும் வடி இழக்க போய்த்தான நாமளும் தினந்தனம் பட்டினி பசி இல்லாம இருக்கோம். இந்த ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாள் படி இழக்காம விட்டுட்டாருன்னு வைங்க, நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் கடவுள் நினைச்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்ம சாப்பிடுற அரிசியில நம்ம பேர் இருந்தா தான் நம்ம இலையில வந்து விழும். கோடி கோடியா பணம் இருந்து என்ன செய்ய? அதை போல ஆண்டவன் படி இழந்தா தான் அகில உலகத்தில் எல்லாம் மக்கள் எல்லாம் பட்டினி பசி இல்லாம வாழ முடியும். நமக்கு நேரத்து வந்ததுல இருந்து அப்ப ஆலமரத்து மாயாண்டி படி இழக்கலையா? நல்ல சாப்பாடு. மத்தியானம் கூட முடிஞ்சது நல்ல அன்னதானம். வந்த மக்களுக்கெல்லாம் படி இழக்கார் ஆலமரத்து மாயாண்டி.
அது மாதிரி அகில உலகத்துக்கெல்லாம் படியளப்பது ஆண்டவன் இல்லையா? அப்பேற்பட்ட ஆண்டவன் மறுநாள தினத்திலும் படியளக்க வேண்டும் என்று வாரார். அப்படி பகவான் பயணமாகும் போது இந்த பார்வதியா வழிமறி ஆண்டவன பகவான் அருள்வடிவ கேணுமையா உலகம் தோன்றிய நாள் முதல தினந்தோறும் படியளக்க பகவானை போவதுண்டு. பகவானை போறதால இன்றைய தனம் மதியில ஈசனோட இறையளப்பை ஈசனோட இறையளப்பை இந்த ஈஸ்வரி நாம் பார்க்க வேண்டும். பகவானோட வடியளப்பை பார்வதி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவன் படியளப்பை இந்த ஆதிசக்தி அறிய வேண்டும். அதனால பகவான் படியளக்க போவீரானா படியளக்க போவீரானா பார்வதியானால் வருவே. இழக்க போவீரானா ஈஸ்வரியானா வருவேன். ஈசனோட இறையளப்பை இந்த ஈஸ்வரி நாம் பார்க்க வேண்டும். ஒத்தையில இருக்க மாட்டேன் ஒத்தையில இருக்க மாட்டேன் ஐயா உங்களோடு நான் வருவேன். என்று பார்வதியாகும் போது பகவான் இந்த பரமஈசன் ஆதிசக்தி உமைய வேளை என்னோடு வருவையானா. ஏ அம்மா பார்வதி, பூலோகத்தில மானிட மனுக்களை ஆண்டவன் நான் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன். ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருப்பான், ஒருத்தன் பரம ஏழையா இருப்பான், ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் குச்சியா இருப்பான், ஒருத்தன் நெட்டையா இருப்பான், ஒருத்தன் குட்டையா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் சிகப்பா இருப்பான். நீ என் கூட வந்தனா சும்மா இருப்பியாமா? அவரை மட்டும் பெரிய பணக்காரனை படைச்சு இவனை பரம ஏழையா படைச்சிருக்கல பகவானே. அவன் மாத்திரம் நல்ல வசதி படைத்தவனா இருக்கான் இல்லையா? இவன் கருப்பா இருக்கான், அவன் சிவப்பா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியம்மா. உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்குமே தவிர பகவானுக்கு படியிழக்க நேரம் இருக்காது. அதனால ஆனா பிறந்தவன் பெண்களை எங்க கூட்டிட்டு போனோமோ அங்கத்தான் கூட்டிட்டு போனோம். எல்லா இடத்தும் கூட்டிட்டு போக முடியுமா? அத மாதிரி பார்வதி, நான் படியிழக்கம் வரும்போது நீ என்னோடு வருவையான இடைஞ்சல் வந்து சேரும். அதனால் வழி இழந்து வருவரைக்கும் கையில இறை இருந்திடம்மா இறை இழந்து வருவரைக்கும் இருந்திடம்மா கைலாசம் பகவான் சொன்னது பார்வதியா கேட்கலையே ஆண்டவன பகவானே நான் உங்களோடு வருவேனா வருவேனா வாயை நானும் திறக்க மாட்டேன் திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் நானும் மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்படி மௌனமாக வருவேன் ஐயா மாயந்தங்க பார்வதியா பார்வதியா சொன்ன போது பகவானும் சொல்லுவாரா ஆதிசக்தி உமைய வேளை பகவான் இல்ல கையில நீ பார்வதியில இருக்க வேண்டும் பார்வதி இல்ல கையில பகவானா இருக்க வேண்டும் இரண்டு பேரும் இல்லை யானா இருளாகும் கைலாசம் படியளந்து வருவரைக்கும்
கையிலே இருந்திடம்மா இருந்திடம்மா கையிலே இருந்திடம்மா இருந்திடம்மா என்று ஆண்டவனோ சொன்னவோ ஆதிசக்தி பார்வதி அம்மா பார்வதி வீடான வீட்டுல தாலி கட்டிய கணவன் இருக்கணும் இல்ல மனைவி இருக்கணும். 2 பேரும் இல்லையானா வீட்டை அடைச்சு போட்டு தான் வெளியில போகணும். அதை போல் கடவுள் இல்லாத கைலாசத்தில் பார்வதினி இருக்கணும். பார்வதினி இல்லையானா பகவான் இருக்கணும். 2 பேர் இல்லையானா கைலாசம் என்ன ஆகும்? கைலாசம் இருளடைந்தால் 14 உலகமும் இருளா போகும். உனக்கு தெரியாதா பார்வதி? அதனால் நான் படி அளந்து வர வரைக்கும் கைலாச வாசலில் இருப்பாய் என்று ஆதிபரா சக்தியான பார்வதி தன்னந்தனிமையாக தரிக்க விட்டு இந்த ஆண்ட வேண்டி வரும் அகிலம் படி அளக்க வாரா பார்வதியே தவிக்க விட்டு பகவான் படி அளக்க வாரவோ தனிமையாக இருந்த தனிமையாக அந்த தாமோதரன் தங்கையாமல் இவடி பார்வதியை தவிக்க படி இழக்கவாரா ஈஸ்வரியை தவிக்க விட்டு ஈசன் இழக்கவாரா பூலோகம் வந்தல்ல படி அளந்து இருக்கும் போது ஒரு தனிமையாக தனித்திருந்த பார்வதி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத என்னதாக வரவதியிலே சிவவரும் அடியளக்க போயிருந்தா பார்வதி அழைத்திருப்பார். இறையளக்க போயிருந்தா ஈஸ்வரி அழைத்திருப்பார். இவர் படியளக்க போறாரோ பட்டினி பசியுமாக பாடுவாரோ இறையளக்க போவாரோ என்று ஈஸ்வரிய பார்வதியா வேலையல்லோ சந்தேகம் கொண்டாட பகவான பரிசோதிக்க பகவான பரிசோதிக்க பார்வதியா எள்ளோ அவளி ஆண்டவன பரிசோதிக்க ஆதிசக்தி எண்ணுதான். ஐயா யாரை யாரு பரிசோதித்தாலும் இந்த பகவான பார்வதி பரிசோதிக்க நினைக்கலாமா? ஒரு வீடான வீட்டுல தாலி கட்டிய கணவன் மேல மனைவிக்கும் மனைவி மேல கணவனுக்கும் சந்தேகம் வந்தா வீடு வீடா இருக்குமா, குடும்பம் குடும்பமா இருக்குமா? இந்த பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துடுது. எதுக்காக? எவ்வளவு சொல்லி இந்த பகவான் நம்மளை தன்னந்தனிமையா தனிக்க விட்டு பகவான் மட்டும் படி இழக்க போயிருக்காரு. இவர் உண்மையிலே படி இழக்கத்தான் போறாரா? படி இழக்க போயிருந்தா கண்டிப்பா நம்மளை அழைச்சிட்டு போயிருப்பார். இவர் படி இழக்க போறோம்னு என்ன கதைக்கு போறாருன்னு தெரியலையா? அழகு போல பஞ்சாரிந்தாலும் சில பேருக்கு அந்த காலத்துல அது மாதிரி இந்த பகவான் அழகோடு பார்வதி நம்ம பக்கத்துல இருக்கும் போதே ஆற சடையில கங்காளி வேற இருக்கா. இந்த மனுஷன் தினம் தினம் படி இழக்க போறோம்னு வேற போறாரு. இவர் உண்மையிலே படி இழக்கத்தான் போறாரா இல்லையா? இதை பரிசோதனை பார்க்க வேணுமே என்று ஆதிபரா சக்தியான பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்து இந்த பகவான பரிசோதிக்க எண்ணுதா. யார் அழைக்கா தெரியுமா? அந்த தெய்வலோகத்துல இருக்காரு. ஐயா தெய்வலோகம் வாழுகின்ற தெய்வதச்சர் விஸ்வகர்மா விஸ்வகர்மனை தார அழைத்தார் விமலன் தேவி பார்வதியா என்ன வேலை விஸ்வகர்மா
கேட்க மகனே உன்னுடைய கையா ஒரு காஞ்சூராங்கம்பு வெட்டி கட்டத்திமிழ் ஒன்று செய்து திருக்காளி ஓட்டும் வெட்டி சாதிலிங்கோ நல்ல வருணம் தீட்டி சிமிழ் கடைந்து எனக்கு தரவும் வேண்டும் என்று பார்வதியாள் கேட்கும் போது ஒரு நாளும் இல்லாத நாடா கேட்பதல்ல என்று சொல்லி விஸ்வகர்மா விமலன் தேவியிடம் கேட்கும் போது நாம் பகவானை பரிசோதிக்க காஞ்சூரம் கட்டத்தீவில் எனக்கு